இன்று நான் கே தண்டபாணி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் என்ற முறையில் மக்களுடைய விழிப்புணர்ச்சியை பற்றி பேச முன்வந்துள்ளேன். அதாவது இத்தனை காலங்களாக மக்களாட்சி என்பது மக்களுக்காக செய்யப்படக்கூடிய ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அரசியல் சட்டம், எல்லா சட்டங்களும் சொல்லக்கூடிய ஒரு விதி. ஆனால் இந்த விதியை அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தனக்கு அதிகாரம் பவர் கொடுத்த மக்களை பிச்சைக்காரர்களாகவும் ஒரு அடிமைகளாகவும் நடத்தி ஒவ்வொரு ஆபீஸுடைய அலுவலகத்திலும் நின்று கொண்டு அவர்களுடைய வேலையை செய்து கொடுப்பார்களா, அரசியல்வாதிகளிடத்திலே தந்தால் நம்முடைய வேலை நடக்குமா என்று கெஞ்சி கூத்தாடி பணத்தை எல்லாம் செலவு செய்து இவ்வாறு ஒரு நிலையை ஒரு மக்களுடைய பறிக்கப்பட்ட உரிமையை இன்று மக்களே உணர்ந்து அதிகாரிகள் எங்களுக்கு கீழ்தான், அரசியல்வாதிகள் எங்கள் கால்களுக்கு அடியிலே உள்ளவர்கள் என்று ஒரு புரட்சியை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு தனி மனிதனுடைய சாதனை, விஜயனுடைய முதலமைச்சருடைய சாதனை இந்த உலக வரலாற்றிலே ஒரு சிறப்பாக வரலாறாக அமைய போகிறது என்பது மட்டுமல்ல, இனிமேல் எந்த அதிகாரிகளும் மக்களை மக்களாக மதிக்க வேண்டும், அவளுக்கு சேவை செய்தான் நீங்கள் இருக்கின்றீர்களே, உங்களுக்கு சொத்து சேர்க்கவோ உங்கள் அதிகாரத்தை வேறு விதமாக பயன்படுத்தி அவளை அடிமையாக்கவோ இந்த உரிமை உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அரசியல்வாதிகள் என்ன சொத்து சேர்க்கவா, சேர்த்த சொத்தை வெளிநாட்டிலே சென்று அவருடைய நிலங்களை வாங்கி நம்முடைய பணத்தை அங்கே அடமான வைக்கவா, அல்லது அடிமையாக அல்லது அந்த பணத்தை அழிக்கவா? ஏன் அதை கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டிலே கஜானாவிலே கொண்டு வந்து நிறைய நன்மைகளை மக்களுக்கு செய்யலாமே. இவரெல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது ஒரு தனி மனிதன் மக்களுடைய குரலால், மக்கள் ஒரு செய்தியை விரும்பியதனால் ஒரு தனி மனிதன் ஒரு மக்களுடைய உரிமை என்ன, அதிகாரியுடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து எல்லாவற்றையும் உலகத்துக்கு எடுத்துக்காட்டி எடுத்து புரிய வைத்து இன்று ஆட்சி செய்கிறார் என்றால் இதை விட ஒரு சிறந்த நாடு தமிழ்நாடை விட எங்கு உலகத்தில் இருக்க முடியும்? அதனால் எல்லா அரசியல்வாதிகளும், எல்லா அமைச்சர்களும், எல்லா எம்எல்ஏக்களும், எல்லா அதிகாரிகளும், அரசு அதிகாரிகளும் மக்களுக்கு சேவை செய்வதை மட்டும்தான் கடமையாக கொள்ள வேண்டும் என்றும் விஜயுடைய கரத்தை நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து, அதாவது சுத்தமான கிளீன் தமிழ்நாடு, கரைபடியில்லாத தமிழ்நாடு, மக்களுடைய அதிகாரம் படைத்த தமிழ்நாடு, மக்கள் தான் இந்த நாட்டினுடைய முதல்வர்கள், இந்த நாட்டினுடைய அதிகாரிகள், மக்கள் தான் இந்த நாட்டை ஆளக்கூடியவர் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து இனி இந்த நாட்டிலே தமிழ்நாடு உலக அளவிலே வந்து லஞ்சம் இல்லாத ஒரு நாடாக மக்களுடைய உரிமைகளை அவர்கள் தானாக சென்று பெற்றடையும், அந்த உரிமைகள் அவர்களுக்கு சென்றடையுமாறும் அதிகாரம் உதவி செய்ய வேண்டும் என்று கூறி விஜயனுடைய கரங்களை ஒவ்வொரு மனிதனும் நாம் நின்று அவர் அருகிலே நின்று இந்த முதலமைச்சருடைய கரங்களை வலிமைப்படுத்த வேண்டும். இந்த அட்டுடன் சென்ற அரசியல்வாதிகளை அறவே ஆற்ற வேண்டும். அதிகாரம் படைத்த தோரணையில் மக்களை அடிமைகளாக வைத்துக் கொண்டிருந்த அதிகாரிகளுடைய கடமை என்னவென்பதை உணர்த்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த மக்களாட்சிக்கு உண்மையான தத்துவம் இப்பொழுதுதான் கிடைத்திருக்கின்றது. மக்களாட்சி என்று சொன்ன மக்களுக்கு இப்பொழுது உண்மையான ஆட்சி கிடைத்திருக்கின்றது. எனவே மக்கள் புரட்சி விழித்துக் கொண்டார்கள். இனி அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தங்கள் கடமையை செய்ய வேண்டிய ஒழிய மக்களை மாடுகளாக ஆடுகளாக நினைக்கக்கூடாது, அவரை மட்டமாக நினைக்கக்கூடாது. எனவே அதிகாரம் மக்கள் கையில் தான் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.